மக்களின் ஒருவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் வரலாற்றில் ராமநாதன் புண்ணியபூமி நீதிக்கு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறது, தர்மத்திற்கும் நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்ற வரலாறு இருக்கிறது. நீதிக்கும் தர்மத்திற்கும் நல்ல தீர்ப்பை வரலாறு இங்கு வரலாறாக இங்கு நடைபெற்றிருக்கிறது. நானும் ராமநாதபுரம் திருச்சி சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் உங்கள் முன்னால் நான் இருக்கின்றேன். எனக்கும் நல்ல தீர்ப்பினை நீதியின் வழியில் நீங்கள் இருப்பீர்கள் நம்பிக்கையோடு, அந்த நம்பிக்கை நான் இந்த திருச்சி சட்டமன்ற தொகுதி உள்ளே நுழைகின்ற பொழுது ஏற்பட்ட மிக பிரம்மாண்டமான வரவேற்பு, உணர்வுபூர்வமான வரவேற்பு, உள்ளபூர்வமான வரவேற்பு உடனே நான் பார்த்து நிகழ்வு போகிறேன். இந்த மக்களுக்கு உங்களுடைய நல்லாவரை பெற்று நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் நாடாளுமன்ற ராமநாதபுரம் நாடாளுமன்றத்தோடு நிரந்தரமாக இங்கே குடியிருந்து உங்களுக்கு என்னுடைய கடமைகளை, உங்களுடைய தேவைகளை இந்த பகுதி மக்களுக்கு நான் மிக பாரதபுரம் அவர்களும் நேரடியான கவனத்திற்கு எடுத்து கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக வேட்புமனு நாங்கள் நீங்க உங்களுடைய ஆதரவோட நீங்க வந்திருந்தீங்க. என்னுடைய வேட்புமனுவை நான் தாக்கல் செய்தேன். தாக்கல் செய்கிற பொழுது 3 சின்னம் தரவுகள் வந்து வேட்புமனையில் சொல்லியிருந்தார்கள். அதில் 3 சின்னங்களை நான் விருப்பமாக எழுதி தந்திருந்தேன். இந்த 3 சின்னங்களும் எப்படியே திருட்டுத்தனமாக களவாடி அந்த சின்னங்களில் ஏகப்பட்ட பன்னீர்செல்வம் வந்தார்கள். 6 பன்னீர்செல்வமும் வேட்புமனுவில் தாக்கல் செய்தார். நான் என்னென்ன சின்னத்தை 1, 2, 3 என்று குறிப்பிட்டிருக்கிறோம் அதை அவர்களும் வரிசைப்படியாக கேட்கிறார். ஏனென்று சொன்னால் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். யாரால் சொல்லுங்க, மக்கள் நல்ல நேரம் தொடங்குவார். இது நம்மளால வந்துச்சு. அந்த பாருங்களா 3 ஆண்டுதான் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் தந்தீர்கள். முழுமையாக கழகத்திற்கு எந்தவித இடையூறும் வரக்கூடாது என்று அவர் இருந்தார். இப்ப உங்க சகவாசமே வேணாம், நாடாளுமன்ற வேட்பாளராக தேர்தல் இருக்கப்படுவது தேடி பிடிச்சு தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பன்னீர்செல்வம் என்ற பெயர் இருக்கிறார்களோ அதெல்லாம் தேடி பிடிக்க அப்புறம் பாவம் வீட்டில் வேலை பார்த்தவங்க, விவசாயம் கூடிய வேலை பார்த்தவங்க படிச்சு போட்டாங்க. சரி, முந்தா நாள் நான் திருவாடானை தொகுதிக்கு செல்கிற மாதிரி ஒரு கூட்டத்திற்கு செல்வதற்கு சென்று கொண்டிருக்கிற போதுதான் திருவாடானை நெருங்கியிருந்த போது முதலில் இந்த வாரி செலுத்தை நான் ஒரு இரண்டாவதாக பலாப்பழத்தை குழுவிட்டு போறாங்க. உங்களுக்கு ஒரு இலக்கிய பலாப்பழம் காரணம் நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் சகோதரி கூறியிருக்கிறது. இந்த ஒரு செகண்ட்ல செல்ல தட்டி போடுவது உலகம் பூரா பராமரிச்சு தாய்மார்கள் ஓரசாக நமது சின்னம் பலாப்பழம், நமது சின்னம் பலாப்பழம், வெற்றியின் சின்னம் பலாப்பழம் என்று